சங்கீதம் 54:2 கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இதோ கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரிகட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நினைச்சுவார், உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். அதாவது அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நீங்கள் ஏதோ ஒரு உங்களுடைய சத்துருக்கள் நினச்சி உங்களுடைய வியாபாரத்துலேயோ உங்களுடைய வேலை ஸ்தலத்திலையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப புலம்பி அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடுவார். உங்களுடைய எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவார். உங்களுடைய வியாபாரத்தில் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்துலேயும் சரி, நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துலையும் சரி, ஏதோ ஒரு இடத்துல கல்லூரியிலையோ இல்லை பள்ளியிலோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க, வேலை பார்த்துக்கிட்டீங்க, இல்லை ஏதோ வியாபாரத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லாரையும் கர்த்தர் நினைச்சுவார், நிர்மூலமாக்கி போடுவார். இல்லைன்னா அந்த சூழ்நிலையில் மாற்றுவார். அவங்க அந்த சத்துருக்களால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக காண்பிப்பார். நம்புங்க, சரிங்களா? நம்புனீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.